எல்லாரும் லைன் நினைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு பெட்ரோலுக்கான லைன், மீண்டும் ஒரு பெட்ரோலுக்கான லைன் வந்து இலங்கையில வந்திருக்கு. மீண்டும் லைன்ல நிக்கிறதுக்கான நிலைமை ஒன்று வந்திருக்கு. எக்கச்சக்க பேர் லைன்ல நிக்கிறாங்க. மதியம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் மீண்டும் இலங்கையில லைன், பெட்ரோலுக்கான லைன் வந்திருக்கு. இது வந்து சிறுபட்டி லங்கா நிரப்பு நிலையத்தெல்லாம் இவ்வளோ இருக்குது. நீ அங்கால இவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்னு தெரியலை. திடீரென இந்த லைன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 லைனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டீசலுக்கான லைன் போயிட்டு வந்துருக்கு. இங்கே வந்து ஆட்டோ மற்றது பைக்குக்கான லைன். 2 போலீஸ் காவல் அதிகாரிகள் நிற்கிறாங்க பாதுகாப்புக்காக. திடீரென வந்திருக்கு. பின்னேரத்தில் இந்த பெட்ரோலுக்கான தட்டுப்பாடும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ லைனாக வந்ததும் பின்னேரத்தில் திடீரெண்டு தானே. இந்த மதியம் அளவில் ஓகேவா தான் இருந்துச்சு. திடீரெண்டு பின்னேரத்தில் இந்த லைன் வந்திருக்கு. இன்னும் போக போக கூடுமே நினைக்கிறேன். அந்த சண்டையின் காரணமாக இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. பட் திடீரெண்டு இப்படி ஒரு பெட்ரோலுக்கு லைன், மீண்டும் ஒரு பெட்ரோலுக்கு லைனா என்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட லைன் நிற்குது இன்றைக்கு. இது தொடருமான்றது எனக்கு தெரியலை. பட் அதுக்கு வாய்ப்பு எல்லாருமே கிளம்பி நிற்கிறாங்க. நிற்க ஆக்கள் கூடிக்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமாக நிற்கிறேன். பட் இந்த லைன் போய்கொண்டே இருக்குது. கன தூரத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கு. பட் இது இன்றைக்கு மட்டுமான்றது தான் தெரியலை. இங்கெல்லாம் கேன்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பெட்ரோல் வந்து கேன்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த வழியாக நம்மளை போகுதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன மாதிரியும் தெரியல. தொடர்ந்து வரும் நாட்களில் என்ன மாதிரி நடக்க போகுது என்ன மாதிரியான்னு தெரியல. இன்றைக்கு பெட்ரோல் வந்து அளவு கணக்கும் இல்லை, கண்ட்ரோலனும் இல்லை. அதே மாதிரி எவ்வளவும் கொடுப்பாங்க, போத்தலையும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு இந்தியா நிலவரம். பட் தொடராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன மாதிரின்னு தெரியலை. திடீரென்று ஏற்பட்ட ஒரு தட்டுப்பாடு தான். ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது, இது தொடருமா தொடராதான்றது சரியா தெரியலை. இங்கே பெட்ரோல் முடிஞ்சது. எல்லாரும் வலிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் லைன்ல நின்றாங்க. பட் எக்கச்சக்க பேர் லைன்ல நின்று ஒருத்தருக்குமே கிடைக்கல. அளவு இல்லை தானே. ஸோ எல்லாருமே நின்னாங்க. எக்கச்சக்க பேர் நின்னாங்க. எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு தான் இருந்தாங்க. பட் பெட்ரோல் தட்டுப்பாடு என்றபடியா பெட்ரோல் இங்கே முடிஞ்சோம். இவ்வளோ பேர் லைன்ல நிற்கிறாங்க. 4 லைன்ல நிற்கிறேன். இல்லையா நான் முடிஞ்சோம்.
அதான் அளவில்லாம கொடுத்த அப்படியா அதுதான் பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் வந்து இங்க இந்த செட்ல இல்லாம போயிட்டு ஸோ கன பேர் லைன்ல நின்றாங்க கன பேருக்கு இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நிக்குதான் நினைக்கிறேன் லைன் பட் முன்னுக்கு இருந்த சில பேருக்கு கிடைச்சது பட் எல்லாருக்குமே கிடைக்கல டீசல் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற பெட்ரோல் எல்லாமே முடிஞ்சுது ஓ பெட்ரோல் முடிஞ்சாங்க பெட்ரோல் முடிஞ்சது பட் பெட்ரோல் முடிஞ்சும் போல பேர் லைன்ல நிற்காங்க முடிஞ்சது மாதிரி தான் சொன்னாங்க நான் வெளிக்கிட்டேன் திடீரென்னு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு எனக்கு திடீரென்னு தெரிஞ்சிச்சு பின்னேரத்துல இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு திடீரென்னு லைன் மீண்டும் ஒரு பெட்ரோலுக்கான லைன் என்னும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இப்பவே கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க எவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நிற்கிறாங்க சிறுபட்டியில பெட்ரோல் முடிஞ்சுதான் ஸோ நான் இவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு சரி வரையில வலிக்கிட்டு வந்துட்டோம் சிறுபட்டி பெட்ரோல் ஸ்டேட்டில் பெட்ரோல் முடிஞ்சுது பெட்ரோல் டீசல் அதெல்லாம் முடிஞ்சோன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன் கன பேர் நின்றாங்க பட் கிடைக்கல மிச்சாக்கள் கன பேருக்கு முக்காசி பேருக்கு கிடைக்கல பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லாருக்குமே அளவில்லாமல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கண்ட்ரோல் இல்லாமல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு ஸோ அதாலையாவும் இருக்கலாம் கணக்காக அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அதால் மிச்சாக்களுக்காக கிடைக்கல இது கன நாள் தொடராதுன்னு நம்புவோம் பட் என்ன மாதிரி நடக்க போகுது தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியல பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்க போகுதுண்டு ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்